ஹாய் வெல்கம் பேக் டு டால் கப்பிள் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான vlog என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு பிராண்டட்ல வாட்ச் வந்து ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கோம் வாட்ச் ஷோரூம். ஸோ இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குன்னு தானே கேட்குறீங்க. ஸோ எனக்கு கிடையாது, என்னோட ஹஸ்பண்டோடைய சிஸ்டருக்கு வந்துட்டு மேரேஜ். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக வந்து நம்ம கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெகுலர் ஷாப் தான். என்னோட சிஸ்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வந்து அதிகமாக நான் வந்து வாட்ச் வந்து நாங்கள் ஷாப்பிங் பண்ணுவோம். சரி, ஓகே, நம்ம இங்கேயே வந்துட்டு நம்ம வாட்ச் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து ப்ரிஃபர் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய கிஃப்ட் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சோம் நானுடைய சிஸ்டரும். சரி, ஓகே, அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்காது. ஸோ வாட்ச் அப்படிங்க போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளோட ஹேண்டில் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய தாட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிங்கிறத மீன் பண்ணி வந்து சரி, ஓகே, வாட்சே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து நாங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணிட்டு இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா வால் கிளாக்ல இருந்து ஜென்ஸு அப்புறம் வந்து லேடிஸ்க்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸில் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் வாட்சஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எந்த வாட்சஸ் வாங்கணும் எது விடணும் அப்படின்னு தெரியல, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரோஸ் கோல்டு வாட்சில் வந்துட்டு நான் வந்து எடுத்தேன் எனக்கு. ஸோ அப்போ வந்து இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவ்வளோ டிசைன்ஸ் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன் டிசைன்ஸ் வந்து இவங்க வந்து நிறைய வச்சுருக்காங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பேர் வாட்சஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பேர் வாட்சஸ் கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர் வாட்சஸ் வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம தனித்தனியாக வாட்சஸ் எடுத்து இவங்க வந்து பேர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீசஸ் ஆஃப் வாட்சஸ் வந்து நிறைய நான் பார்த்தேன். ஸோ நிறைய கலர்ஸு, பிங்க்கு, ரோஸ் கோல்டு, ஸோ வந்துட்டு ஒயிட்டு, சில்வர், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ஒரு காமனான கலர்ஸ் தான். ஸோ வந்து சாக்லேட் ப்ரௌன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சுங்க. அந்த கலருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூம்லேயே வந்து 2 பீசஸ் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்துச்சு வாட்ச் கலெக்ஷன்லேயே. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து போட்டால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ சிங்கிள் பீசஸ் வாட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே சாக்லேட் ப்ரௌன் கலரில் வந்து ஒரு 2 வாட்ச் வச்சுருந்தாங்க, ஜென்ஸ் லேடிஸ் வந்து போடுற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் எனக்கு அவ்வளோக்கா வந்து பிடிக்கல. ஸோ அதையுமே நாங்கள் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம், பேர் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதில் வந்து ஆல்ரெடி அவங்க பேர் பண்ணி வச்சுருந்த வாட்சஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அந்த கலர் தான் ரொம்ப அட்ராக்டிவாகவே இருந்துச்சு. இங்கே இருக்கிற அவ்வளவு கலரு அவ்வளவு டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சாக்லேட் ப்ரௌன் தான் வந்து அட்மைர் பண்ணிச்சுன்னு கூட சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அதை வந்து ஆப்ஷனலாக இருக்கிறது நம்ம வேறு கலர்ஸும் பார்க்கலாம், அதுவும் பிடிச்சதுன்னா நம்ம அதுவும் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாமே ஷோரூம் ஃபுல்லாமே நாங்கள் வந்துட்டு பார்த்தோம். அதில் பார்த்ததில் வந்து ஃபைனலாக வந்துட்டு சரி, ஓகே, நம்ம இந்த சாக்லேட் ப்ரௌன் கலரே வந்து நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையே ஃபைனல் பண்ணிட்டோம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாய்க்கு வந்து அந்த வாட்ச் வந்து சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பிக்காக அந்த ஹெட்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து அந்த லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படியே ஒரு மாதிரி டிசைனே வந்து அந்த ஹெட்டே இத்தணும்னு அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இதை விட கொஞ்சம் ப்ராடாக போட்டால் நான் வந்து மோஸ்ட்லி நான் லைக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் நான் வந்து லைக் பண்ணுவேன். பட் இதில் பேர் பண்ணி வச்சுருந்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா பாயோடு நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் கேர்ள் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இதில் வந்து வேறு ஏதாவது கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால சரி, ஓகே, வேறு ஆப்ஷனல் இல்லைன்னு சொல்லிட்டு இதையே வந்து நம்ம வாட்ச் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபைனலி பில் பே பண்ணலான்னு சொல்லிட்டு பில் கவுண்டரில் போகும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் பவர் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி தெரியல. அப்போ அவங்களே வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸே வந்து பார்த்திங்கன்னா 2 லேம்ப் வச்சு அழகாக வந்து வாட்ச் எல்லாமே செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேட்ரி கரெக்டாக இருக்கா, ப்ரைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு டைம் எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அவங்க வந்து வச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டே வந்து அவங்க பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்து அழகாக வந்து பாக்ஸில் வந்துட்டு குட்டி பாக்ஸில் வந்து வச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து ரேப் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி முடிச்சுட்டு இன்வாய்ஸ் காப்பி எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக அந்த வாட்ச் வாங்கிட்டு அமௌண்ட் எல்லாம் பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் ஹாப்பியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlog பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை பாய்.